கங்கை நதியின் அரவணைப்பில் காசி நகரின் ஒரு சிறிய வீட்டில் மணிகர்ணிகா பிறந்தால் அந்நாளில் வானம் சிவப்பு நிறமாக இருந்தது. வீட்டு முற்றத்தில் தொங்கிய குழந்தை தொட்டிலைச் சுற்றி 3 வாத்துக்கள் சுற்றிச் சென்றன. 3 ராஜ்யங்களை வெல்லும் வீரப்பெண் என்று ஜோதிட பெண்மணி கூறினாள். அந்த பெண் வளர்ந்தாள். மற்ற பெண்கள் பொம்மைகளுடன் விளையாடும் வயதில் அவள் குதிரை மீது ஏறி வாளால் வெற்றுக்குடங்களை துண்டித்தாள். மனு என்று அன்பாக அழைக்கப்பட்ட அவள் 12 வயதில் ஒரு சிங்கத்தை தனியே வீழ்த்திய போது சிங்களி என்ற பட்டம் பெற்றாள். பின்னர் அவளை அனைவரும் அவளை லட்சுமிபாய் என்று அழைத்தனர். புதுமண பெண்ணாக வந்த லட்சுமிபாய் அன்றிரவு கணவர் கங்காதர ராவிடம் சொன்னாள், எனக்கு மணமகள் ஆடைகளில் ஆர்வமில்லை, போர்க்கள ஆடைகளை தைக்கச் சொல்லுங்கள். அரண்மனை தோட்டத்தில் அவள் நடத்திய வாள் பயிற்சியை பார்த்து வீரர்கள் வியந்தனர். இவள் கையில் வாள் பிடிக்கும் விதம், இது பிறப்பிலேயே வந்த திறமை என்று தலையாட்டினார் வயோதிக போர் வீரர் தாஜா. 1858 ஏப்ரல் இரவு ஜான்சி கோட்டையை ஆங்கிலேயர்கள் சூழ்ந்தனர். ராணியின் மாநாட்டு அறையில் விளக்குகள் மங்கலாக எரிந்தன. மகாராணி, நாம் தோற்கப் போகிறோம் என்று தளபதி கவுஷ்கான் கூறியபோது ராணி சிரித்தாள். அந்த சிரிப்பில் இருந்தது உறுதி. தோல்வி என்பது ஆயுதங்களை விடுவதால் வருவதல்ல, போராடும் உறுதியை விட்டுவிட்டால்தான். அந்த இரவு அவள் தன் மகன் தாமோதரை முதுகில் கட்டிக்கொண்டு பாதன் குதிரையில் ஏறினாள். கோட்டைச் சுவரின் மேல் நின்று கீழே பார்த்தபோது அது வெறும் 20 அடி உயரம் அல்ல, ஒரு ராஜ்யத்தின் கனவுகளுக்கும் வீழ்ச்சிக்கும் இடையேயான தூரம். ராணி சுவற்றை தாண்டினால் குதிரை கீழே விழுந்தது. ராணியின் வெள்ளிக்கெடில்கள் மண்ணில் புதைந்தன. ஆனால் அவள் எழுந்து நின்றால் ஒரு சிங்கம் எழுவதைப் போல. காலில் காயத்திலிருந்து வடிந்த இரத்தம் அவள் ஓடிய பாதையை சிவப்பாக்கியது. 100 மைல் தூரம். இரவின் கருளை விழுங்க முயன்ற ஒரு வீராங்கனையின் ஓட்டம். அவள் நினைத்து கொண்டாள், என் தந்தை சொன்னார், ஒரு ராஜபுத்திர பெண்ணின் வாழ் எப்போதும் உறங்கக்கூடாது என்று. கால்பி கோட்டையை அடைந்த போது அவளது கால்கள் வீங்கியிருந்தன. ஆனால் கைகளில் இருந்த வாட்களின் பிடி மட்டும் தளரவில்லை. குவாலியர் போர்க்களத்தில் அவள் கடைசி போரை நடத்தினாள். ஆங்கில வீரர் ஹியூ ரோஸ் தன் நாட்குறிப்பில் எழுதினான், அந்த பெண் போரிடும் விதம், இது மனிதர்களின் போர் அல்ல, சாத்தானின் வெறியாட்டம் என்று. ஒரு குண்டு அவள் இடுப்பை துளைத்தது. இரத்தம் கொட்டியது. ஆனால் அவள் குதிரையை நிறுத்தவில்லை. ஜெய் பாரத் என்று கத்தியபடி முன்னேறினாள். அவள் வீழ்ந்தபோது சூரியன் மேற்கில் மறைந்து கொண்டிருந்தது. வீரமங்கை லட்சுமிபாய் எனும் ஜான்சி ராணி. அந்த இறுதி நேரத்தில் அவள் கண்களில் தெரிந்தது ஜான்சி கோட்டையின் சிலுவை. ராணி லட்சுமிபாயின் வாள் என்று லண்டன் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வாளின் உள்ளே ஒரு வீராங்கனையின் கனவுகள் இன்னும் உயிர்ப்புடன் துடிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 18ஆம் நாளில் ஜான்சி கோட்டையின் சுவர்களில் இருந்து ஒலிக்கும் எதிரொலி, நான் இறந்தாலும் என் ஜான்சி என்றென்றும் வாழும்.